அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நாம பார்க்கக்கூடிய பாடம் திருக்குறள். திருக்குறள்ல இடம்பெறக்கூடிய அரண் வலியுறுத்தல் அதிகாரம். முதல் குறள். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அதாவது இந்த குறள்ல என்ன விளக்கம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, அறமானது சிறப்பை தரும், செல்வத்தையும் தரும். ஆகையால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்ப இங்க நமக்கு இந்த சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில மேலுலகம் தரக்கூடிய வீடு பேறு. அப்ப அறம் செய்தா அது எத கொடுக்கும் அப்படின்னா, வீடு பேற்றை அளிக்கும். அப்ப அறமானது வீடு பேற்றை அளிக்கும். இந்த இடத்துல செல்வம் என்பது மனிதனுடைய அந்த உயர்ந்த செல்வ அது உயர்ந்த திறம் அல்லது உயர்ந்த ஆற்றல். இத தான் இங்க செல்வம்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனிதனுடைய அந்த உயர்ந்த அந்த சிறப்ப சொல்லக்கூடியது தான் இந்த இடத்துல மேல உயர்தல். வாழ்க்கையில மேல மேல உயர்ந்து கொண்டு செல்கிறான் இல்லையா? அததான் சொல்றாங்க. இந்த செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மேல் உயர்தல். அப்ப அறமானது வீடு பேற்றையும் தரும். 2வது அவனுடைய வாழ்க்கையில மேலே உயரக்கூடிய அந்த புகழையும் தரும். ஆகையால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 2வது குறள். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அப்படின்னு சொல்றாங்க. இங்க 2வது குறள்ல நமக்கு பேசப்படக்கூடியது அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை. அதாவது ஒருவனுக்கு நீ அறம் செய்தலின் மேம்பட்ட மேற்பட்ட ஆக்கமும் இல்லை. ஒருவனுக்கு நீ அறம் செய்து நீ வாழ்க்கையே வாழ்ந்த அப்படின்னா, அத காட்டிலும் இந்த உயிருக்கு நன்மையானது எதுவும் இல்லை. அதே நேரத்துல நீ அறநெறிய நீ போற்றாம நீ மறந்த அப்படின்னா, அத காட்டிலும் கேடானது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதான் நமக்கு 2வது குறளுக்கான பொருள். இன்னொரு முறை சொல்றேன். அதாவது அ வாழ்க்கையில ஒருவருக்கு நீ அறத்தை செய்து கொண்டு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானது எதுவும் இல்லை. அதே நேரத்துல நீ அறநெறியை போற்றாமல், நீ அறம் செய்யாமல் நீ மறந்த அப்படின்னா, அதை காட்டிலும் கேடானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது குறள். ஒல்லும் வகையான் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 3வது குறள் நம்ம பார்க்கும்போது, ஒல்லும் வகையான் அப்படின்னா, உன்னால முடிந்த வகை அப்படின்னு சொல்லக்கூடியது. உன்னால எவ்வளவு முடியுமோ, அதுதான் ஒல்லும் வகையான். நம்மளாலே முடிந்த வகைகளில் எல்லாம், அல்லது முடியக்கூடிய வழிகளில் எல்லாம், எந்தெந்த வழிகள் எல்லாம் நாம் அறம் செய்ய முடியுமோ, அப்படி நாம அந்த அறச்செயலை இடைவிடாமல் தொடர்ந்து செய்தல் வருதல் வேண்டும். அததான் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படின்னு சொல்லி நமக்கு 3வது குறளுக்கான பொருள் பேசப்படுகிறது. அடுத்ததாக 4. இப்ப 4 பேசும் பொழுது, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற சொல்லுவாங்க. இங்க நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மனத்துக்கண் மாசிலன். உங்களுக்கு தெரியும் அந்த மனசு இடத்துல மாசுனா குற்றம். அந்த குற்றம் இல்லாமல் இருக்கல். அப்போ தன்னுடைய மனதிடத்து குற்றம் இல்லாதவனாகுதல் என்னும் அவ்வளவே அறம். உன் மனசளவுல நீ குற்றம் இல்லாம இருந்த அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அறம். மத்தது எல்லாம் வெறும் ஆரவாரத்தன்மை கொண்டது. ஆகுல நீர பிற. அந்த ஆகுல நீர பிற அப்படின்னு இங்க சொல்லக்கூடியது வேடம் சொல்றாங்க. நீ இந்த உலகத்துல நீ என்ன சொல்ற வேடம். சும்மா நடிக்கிற நீ. நடிப்பது எல்லாமே ஆரவாரத்தன்மை. பொய் பேசுவது, இந்த மாரி வெறும் மேடை பேச்சுக்காக பேசுவது, இதெல்லாம் ஆரவாரத்தன்மைன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு தான் மனதிடத்தில் குற்றம் இல்லாதவனாகுதல் என்னும் அவ்வளவே அறம். மற்றவை எல்லாமே வெறும் அந்த ஆரவாரத்தன்மை கொண்டவை. அடுத்ததாக 5வது குறள். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல அழுக்காறு அப்படின்னா ஒரு மேல நாம பொறாமை கொள்வது. அதான் பொறாமை. அழுக்காறுனா பொறாமை. அவா அப்படின்னா ஆசை கொள்வது. அந்த வெகுளினா கோபம். நீங்க நம்ம அந்த ஆசை வருவதனால அந்த பொருள் மேல நமக்கு கோபம் வரும். அதான் வெகுளி. அந்த கோபம் வருவதனால நமக்கு ஏற்படக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த கடும் சொல். அந்த கோபத்தினால ஏற்படக்கூடிய கடும் சொல். அதான் இத 4யும் சொல்றாங்க. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல். இந்த 4ற்கும்
கொஞ்சம் கூட நம்ம வாழ்க்கையில இடம் தராமல் நாம ஒழுகி வாழ்ந்தோம் அப்படின்னா, அதுதான் அறம்னு சொல்றாங்க. அடுத்ததாக நமக்கு 5வது குறள் முடிஞ்சிருச்சு. அடுத்து 6வது குறள். "அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை." அன்றறிவாம் அப்படின்னா வந்து, அதாவது பிற்காலத்துல, காலம் கழிந்த பின்பு, நம்ம இத வந்து நம்ம அ வ வ அந்த இத வந்து நம்ம அறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி வைக்காமல், அதான் "அன்றறிவாம் என்னாது." பிற்காலத்துல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ வந்து எண்ணாமல் அறம் செய்க. நீ அப்பவே நீ வந்து அறம் செய்துவிடு. அறத்தை நீ அன்றே செய்துவிடு. மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அப்படின்னா என்ன? அந்த அறம் என்ன ஆகும் அப்படின்னா, நீ வந்து இறக்கக்கூடிய காலத்துல உனக்கு அழியாத துணையாக நிற்கும். அதாவது இந்த உலகத்துல இந்த உடல் உன்னை விட்டு பிரிந்தாலும், இந்த உடல் வந்து அழிஞ்சு போச்சுனாலும், இந்த உலகத்துல உன் உடல் அழிந்து போனாலும், அந்த நீ செய்த அந்த அறமானது என்ன ஆகுது அப்படின்னா, மற்றவர்களுடைய உடல்கள்ல அது போயி அது தாங்கி நிற்கும். அது உயிராக போய் மற்றவர்களுடைய உடல்ல நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க இறக்கும் காலத்திலே அழியா துணையாகும். நீ இறந்து போனாலும் நீ செய்த அறம் அது காலத்துக்கும் அது அழியாமல் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக நமக்கு 7வது பாடல் 7வது குறள். "அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை." அதாவது என்ன அப்படின்னா, "அறத்தின் வழி இதுதான் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம்." அப்படின்னு நமக்கு வந்து வள்ளுவர் சொல்றாரு. "அறத்தின் வழி இதுதான் அப்படின்னு நீ வந்து சொல்ல வேண்டாம்." அது சிவிகையை சிவிகையை பல்லாக்கு சிவிகைன்னா பல்லாக்கு. அந்த பல்லாக்கு சுமப்பவனோடு அதனில் செல்பவன் ஆகியோருடைய அதாவது பல்லக்க சுமப்பவனோ, அதுல செல்பவனோ அந்த காட்சியின் வழியாக அந்த அறத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான். அதான் பல்லக்கு சுமப்பவனோடு அதனில் செல்பவன் ஆகியோரிடையே அறத்தின் வழி இதுதான் என்று கூற வேண்டாம். அவர்களே அதை உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு இத வந்து நமக்கு சொல்றாங்க. அடுத்தது வந்து நமக்கு 8வது குறள். இந்த 8வது குறள்ல நமக்கு பேசப்படக்கூடியது, "வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல்." அதாவது செய்யத் தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானானால், அதாவது இந்த இந்த நாள்ல நான் அறமே செய்யலையா? அப்படின்னு அதாவது ஒரு நாளும் நான் அறம் செய்யாம இருந்ததே இல்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீ எல்லா நாளும் நீ அறம் செஞ்சோம் அப்படின்னா, ஒருவன் அறம் செய்தான் அப்படின்னா, அதுவே அவனுடைய வாழ்நாள் முடியும் வழியை அடைக்கும் கல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவன் வந்து இறக்கப் போற தருணத்துல இறக்கப் போறக்கூடிய அல்லது அழியக்கூடிய அந்த வழியை அடைக்கக்கூடிய கல். அந்த அறம் அது வந்து அவன பாதுகாக்கும்னு சொல்றாங்க. அ தொடர்ந்து அவன் அறத்த செஞ்சுட்டே வந்தான் அப்படின்னா, ஒரு நாள் கூட இல்லாம தொடர்ந்து அறத்த செஞ்சுட்டே வந்தான்னா, அவன் வாழ்நாள் முடியும். அந்த வழியை இறக்கக்கூடிய, அழியக்கூடிய அந்த வழியை அடைக்கக்கூடிய கல் எது அப்படின்னா, அந்த அறம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்து நமக்கு வந்து "அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல" அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 39வது குறள் நமக்கு பேசப்படுகிறது. இந்த "அறத்தான் வருவதே இன்பம்" அப்படின்னா, இல்லறத்தோடு பொருந்தி வருவது மட்டும் தான் இன்பம். அதான் "அறத்தான் வருவதே இன்பம்." அந்த இல்லறத்தோடு நீ வந்து அறத்த செய்து கொண்டு வாழ்ந்த அப்படின்னா, அதுதான் இன்பம். மற்றை பொருளும் மற்றல்லனா மற்றை பொருளும் மற்ற எல்லாமே என்னாது அப்படின்னா, இன்பமும் இன்பமாகா அவற்றுள் புகழும் இல்லை. மத்ததெல்லாம் இன்பமும் கிடையாது. அதனால எந்த புகழும் இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் நமக்கு இந்த 9வது குறள். நமக்கு வந்து அறம் செய்து வாழ்க்கை வாழ்வதனால, அதனால தான் நமக்கு அதுதான் இன்பம். மற்ற பொருள் எல்லாமே அது இன்பமும் இல்ல, அந்த இன்பத்தினால வரக்கூடிய புகழும் நமக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி, அது புகழும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து 10வது குறள். ஆ "செயற்பாலதோறும் அரணே ஒருவற்கு உயர்பாலதோறும் பழி." அப்படின்னுவாங்க. ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாமே அறமே அப்படின்னு 10வது குறள்ல நமக்கு பேசுறது. அதாவது இந்த இடத்துல நமக்கு ஒருவன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாமே அறம் அப்படின்னா, அதாவது ஒருவர் மற்றவர்களுக்கு அறம் செய்து அறம் செய்து வாழக்கூடியது எல்லாமே அறம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவருக்கு செய்த செய்தோம் அப்படின்னா, மன்னிக்கணும். அதாவது ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாமே அறமே. அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாமே பழிச்செயலே அப்படின்னு சொல்றாங்க.
ஆ இதுல குறிப்பா அவரு என்ன சொல்றாரு வள்ளுவர் அப்டின்னா, "நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில மத்தவங்களுக்கு நீ அறத்த செய்து கொண்டு நீ வாழ். அதுதான் அறம்." அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, "நீ உன்னுடைய வாழ்க்கையில காக்க வேண்டியது எது?" அப்படின்னா, பழிச்செயல். அந்த பழிச்செயல் வராம நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ காத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்ப செய்ய வேண்டியது மற்றவர்களுக்கு அறம். காக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உன் வாழ்க்கையில பழிச்செயல் வராம காக்க வேண்டும். இதுதான் நமக்கு வள்ளுவர் பேசுறாங்க. நன்றி. அ தொடர்ந்து இது போன்ற காணொளி வரணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அ தொடர்ந்து காணொளி வரணும் அப்படின்னா, அந்த மணி பெட்டல தட்டுங்க. மிக்க நன்றி. அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம்.